சிஎம்ஏ சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறதுங்க இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். இது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அப்போ ஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க. 2 subsection 1. Any authority competent to pass order under Customs Act. எந்த ஒரு அத்தாரிட்டி தகுதி உடையதாக இருக்குது பாஸ் ஆர்டர் பண்ணுறது கஸ்டம்ஸ்ல. பட் டஸ் நாட் இன்க்ளூட் போர்ட், கமிஷனர் ஆஃப் அப்பீல்ஸ் அண்ட் அப்பலேட் ட்ரிபியூனல்ஸ். இவங்க வந்து வராது அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அத்தாரிட்டி ஹூ கேன் டிசைட் கஸ்டம்ஸ் கேசஸ். யார் அவங்க கஸ்டம்ஸ் கேஸை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஏஏ. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் டிசைடிங் பெனால்டி கேசஸ். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அவங்க தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அதாவது கஸ்டம்ஸ் சட்டத்தின் கீழ் தீர்ப்பு வழங்கும் அதிகாரி. அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் மீன்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் டியூட்டி, டேக்ஸ். புரியுதுங்களா? அப்போ தீர்ப்பு வழங்க அதிகாரி. அப்புறம் அசஸ்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அசஸ்மெண்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 பிரகாரம் அசஸ்மெண்ட் மீன்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் டியூட்டி, டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபைன். நம்ம ஒரு டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறோம், இவ்வளோதான் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ பெனால்ட்டி இது எல்லாமே. ஆன் இம்போர்ட்டட் ஆர் எக்ஸ்போர்ட்டட் குட்ஸ் இன்க்ளூட் செல்ஃப் அசஸ்மெண்ட், ரீஅசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய மாதிரியே செல்ஃப் அசஸ்மெண்ட், ரீஅசஸ்மெண்ட். அப்போ இம்போர்ட்டர் கால்குலேட் கஸ்டம்ஸ் டியூட்டி பேயபிள் ஆன் குட்ஸ். தட் ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு அசஸ்மெண்ட். செலுத்த வேண்டிய கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவு என்று கணக்கிடுவது தான் வந்து அசஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதுதான் ரெண்டாவது மீனிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேகேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பேகேஜ். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 includes accompanied baggage, does not include motor vehicles. பேகேஜ் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கணும், இது வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸில் வராது. எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. பேசஞ்சர் கேரிங் சூட் கேஸ், லேப்டாப் பேக், இதுதான் வந்து பேகேஜ்னு சொல்லுவாங்க. பேகேஜ் ஆக்ட் ஒன்று தனியாக இருக்குது. இது வந்து கார் வந்து பேகேஜை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பெனிஃபிஷியல் ஓனர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3A என்ன சொல்லுதுன்னா, person who actually controls goods. Person who actually control goods even if goods are in another person's name. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். goods imported in agent's name. ஏஜென்ட்டோட நேமில் தான் வருது, ஆனால் அவருடைய ஓனர் வந்து அவர் கிடையாது இல்லையா. ஆக்சுவல் ஓனர் பிகைன் த டிரான்சாக்ஷன் இஸ் கால்டு பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்றாங்க. பில் ஆஃப் என்ட்ரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ஃபைல்டு பை இம்போர்ட்டர் for home consumptions or warehousing. This is called bill of entry. Section 46 is very important. Yes. Simple meaning சொல்றேன். மெயின் இம்போர்ட் டாக்குமெண்ட் தான் அது. வித்தவுட் பில் ஆஃப் என்ட்ரி குட்ஸ் கேனாட் பி கிளியர்டு. நம்மள்ட்ட ஒரு பொருள் போகும் பொழுது அந்த பொருளுக்குடைய இன்வாய்ஸ் இருந்தால் தான் அந்த செக்கர்ஸ் பிடிச்சா கூட விடுவாங்க இல்லையா. அப்போ இம்போர்ட்டர் ஃபைல்ஸ் பில் ஆஃப் என்ட்ரி அட் சென்னை போர்ட் இமிடியட்லி வென் இம்போர்ட்டட் மெஷினரிஸ். எஸ், ஒரு இம்போர்ட்டர் வந்து ஃபைல்ஸ் பண்ணணும் பில் ஆஃப் என்ட்ரி அட் சென்னை போர்ட் ஃபார் இம்போர்ட்டட் மெஷினரிஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இம்போர்ட் பயன்படுத்த செய்யப்பட்ட பொருட்களை கிளியரன்ஸ் பெற பயன்படுத்தும் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டாக்குமெண்ட் யூஸ்ட் பை எக்ஸ்போர்ட்டட் பை லேண்ட் ரூட் ஃபார் ஷிப்பிங் ஏர்கிராஃப்ட் இல்லையா. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் டு நேபாள் பை ரோடு. பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் இஸ் ரெக்வயர்ட். போர்டு அப்படின்றது வந்து சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இந்த வந்து சிபிஐசின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிபிடிடின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். சிபிடிடி டைரக்ட் டாக்ஸ், இங்கே வந்து சிபிஐசின்றது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். டாப் அத்தாரிட்டி. அப்போ டாப் அத்தாரிட்டி கண்ட்ரோலிங் ஜிஎஸ்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி இதுதான். கோஸ்டல் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் இந்தியன் போர்ட் டு அனதர் இந்தியன் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் நாட் அ இம்போர்ட்டட் கூட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இந்தியன் போர்ட்லேருந்து இன்னொரு இந்தியன் போர்ட்டுக்கு போச்சுன்னா தான் அது கோஸ்டல் கூட்ஸு. அது வந்து இம்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதாவது கூட்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட் டு மும்பை ஏர்போர்ட் ஆர் மும்பை ஏர்போர்ட் டு சென்னை ஏர்போர்ட், அது வந்து கோஸ்டல் கூட்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கன்வேயன்ஸ் மீன்ஸ் வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட். 2 செக்ஷன் 9 என்ன சொல்லுன்னா, வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட், வெசல்ஸ், ஏர்கிராஃப்ட் வெஹிக்கிள், ரயில்வே வெஹிக்கிள்ஸ், நம்ம எந்த ஒரு பொருளுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு
தேவைப்படுது இல்லவா? அப்போ இதெல்லாம் வந்து ஷிப்பு, ட்ரெயின், ட்ரக், ஏரோப்ளேன் ஆர் கன்வேயன்ஸ்னு சொல்லுவாங்க. பொருட்கள் பயணம் எடுத்து செல்லும் ஒரு வாகனம். கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்ஸ், கஸ்டம்ஸ் போர்ட், கஸ்டம்ஸ் ஏர்போர்ட், இன்லேண்ட் கண்டெய்னர், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், லேண்ட் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ பிளேஸ் வேர் கஸ்டம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஹேப்பன்ஸ்னு சொல்கிறாங்க. பிளேஸ் வேர் கஸ்டம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஹேப்பன்ஸ். இந்த கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட் நோட்டிஃபைடு ஃபார் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். என்னங்க? ஏர்போர்ட் நோட்டிஃபைடு ஃபார் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். என்னங்க? சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கஸ்டம்ஸ் ஏரியா வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 11 ஏரியா வேர் இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் கூட்ஸ் ஆர் கெப்ட் பிஃபோர் கிளியரன்ஸ். என்னங்க? நல்லா கவனிக்கணும். ஏரியா where imported exported goods are kept before clearance. அப்ப கண்டெய்னர் யார்டு இன்சைடு போர்ட், கண்டெய்னர் யார்டு இன்சைடு போர்ட்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து கஸ்டம்ஸ் ஏரியா அப்படின்றது எந்த ஏரியா கிளியரன்ஸ் பண்றதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஏரியா தான் சொல்றாங்க. கஸ்டம்ஸ் போர்ட், போர்ட் நோட்டிஃபைடு ஃபார் கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டிஸ். அப்ப போர்ட் வந்து நோட்டிஃபைடு மும்பை போர்ட்னு சொல்லுங்க, அதுதான் நோட்டிஃபைடு ஏரியாவாக இருக்கணும். போர்ட் நோட்டிஃபைடு ஃபார் கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டிஸ். அடுத்து வந்து ஃபாரின் கோயிங் வெசல்ஸ் ஆர் ஏர்கிராஃப்ட்னா என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 21 பிரகாரம். அப்போ ஷிப்பு ஏர்கிராஃப்ட் டிராவலிங் பிட்வீன் இந்தியா அண்ட் ஃபாரின் கண்ட்ரி இன்க்ளூட்ஸ் நேவல் வெசல்ஸ், ஃபிஷிங் வெசல்ஸ் அவுட் சைட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், ஏர்கிராஃப்ட் கோயிங் அப்ராட். இப்போ ஃப்ளைட் இந்தியா டு துபாய் போகுது, இப்போ ஃபாரின் கோயிங் ஏர்கிராஃப்ட்னு சொல்கிறீங்க. இதான் வந்து ஃபாரின் கோயிங் வெசல்ஸ் ஆர் ஃபாரின் கோயிங் ஏர்கிராஃப்ட்னு நம்ம சொல்ல வராங்க. அரைவல் மேனிஃபெஸ்ட் ஆர் இம்போர்ட் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் சப்மிட்டட் பை எ பர்சன் இன் சார்ஜ் ஆஃப் வெசல்ஸ் ஆர் ஏர்கிராஃப்ட் கண்டைன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ். அந்த குட்ஸ் என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக இருக்கும், அதை மேனிஃபெஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ ஷிப் அரே ஃப்ரம் யூஎஸ்ஏனா சப்மிட்ஸ் கார்கோ டீட்டெயில்ஸ் டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ். அப்போ இந்த யூஎஸ்ஏ சப்மிட் பண்ணணும் என்னென்னா என்னென்ன பொருள் இருக்குதுன்னு டீட்டெயில்ஸ், அல்லது கப்பல் விமானத்தில் என்னென்ன பொருட்கள் வந்துள்ளன என்பதை காட்டும் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் யாராக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதான் கஸ்டமர்ஸ் சாரி கூட்ஸ் மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது கஸ்டமர்ஸ்னால் இப்போ ஏரோப்ளேன் நீங்கள் போகிறீங்க ஒரு ஊருக்குன்னா அந்த ஏரோப்ளேன் யாரெல்லாம் போனது வந்து பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் எடுத்துடுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து கூட்ஸ் மேனிஃபெஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த கூட்ஸ் மேனிஃபெஸ்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அரைவல் மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பர்சன் இன் சார்ஜ் கன்வேயன்ஸ், பர்சன் இன் சார்ஜ் கன்வேயன்ஸ் வெசல்ஸ், பர்சன் இன் சார்ஜ் மாஸ்டர்ஸ், ஏர்கிராஃப்ட் பைலட் என்னென்னு பார்த்துக்குங்க. வெசலாக இருந்துச்சுன்னா யார் சார்ஜாக இருப்பா? மாஸ்டராக இருப்பாங்க வெசலில், கேப்டன் நம்ம சொல்கிற மாதிரி. ஏர் கிராஃப்டர்னா பைலட் அல்லது கமாண்டர்னு சொல்லுவாங்க. ட்ரெயினர் தான் கார்டுன்னு சொல்லுவாங்க அல்லது கண்டக்டர்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள்னா டிரைவர். இவங்கள தான் வந்து இந்த பர்சன் இன் சார்ஜ். ப்ரொஹிபைட்டட் கூட்ஸ், எந்த ஒரு கூட்ஸ் வந்து சட்டத்தால் வந்து தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ, ப்ரொஹிபைட் பண்ணி பண்ணிக்கிறது, அது வந்து ப்ரொஹிபைட்டட் கூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபேக் கரன்சி, நார்கோட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரொஹிபைட்டட் கூட்ஸ். ஸ்டோர்ஸ், கூட்ஸ் யூஸ்ட் இன் வெசல்ஸ், ஏர்கிராஃப்ட், ஃபியூயல், ஸ்பேர் பார்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபியூயல் லோடட் இன்டு ஏர்கிராஃப்ட் இஸ் கால்டு ஸ்டோர்ஸ்னு சொல்கிறாங்க. டிரான்சிட் ஆஃப் கூட்ஸ், கூட்ஸ் பாசிங் த்ரூ இந்தியா டு அனதர் கண்ட்ரி வித்தவுட் கஸ்டம்ஸ் டியூட்டி. நல்லா கவனிச்சுங்க. டிரான்சிட் ஆஃப் கூட்ஸ், கூட்ஸ் பாசிங் த்ரூ இந்தியா டு அனதர் கண்ட்ரி வித்தவுட், எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து பங்களாதேஷ் டு இந்தியா ரூட் டு நேபாள். பங்களாதேஷ் இந்தியா ரூட்டில் போயிட்டு நேபாள் போகும். அப்போ டிரான்சிட் கூட்ஸ், இதுக்கு வந்து நம்ம ரூட் மட்டும் பயன்படுத்திக்குவாங்க. டிரான்சிட்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்னா கூட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் கன்வெயன்ஸ் டு அனதர் கன்வெயன்ஸ். அப்போ கூட்ஸ் அரைவ் இன் மும்பை பை ஷிப்பு தென் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் ஷிப் ஃபார் ஸ்ரீலங்கா. இது வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட். அப்போ நம்ம ஊருக்கு வந்து நம்ம கூட்ஸில் தூக்கி இன்னொரு ஸ்டெப்பில் மாற்றி வைப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரான்சிட் அண்டு டிரான்சிட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிரான்சிட் அப்படின்றது வந்து பாஸ் த்ரூ இந்தியா, இந்தியா வழியாக போகுது. டிரான்சிட்மெண்ட் அப்படின்றது வந்து ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் கன்வெயன்ஸ் டு அனதர். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ் த்ரூ இந்தியா, இந்தியாவிலேருந்து போகிறது, இந்தியாவிலேருந்து இந்தியா மார்க்கமாகன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நீங்கள் இங்கேருந்து ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போனால் பெருந்தூரை டச் பண்ணி போகிறோம்லவா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ சேம் கன்வெயன்ஸ் பாசிபிள்ஸ், அதாவது டிரான்சிட்டில் வந்து சேம் கன்வெயன்ஸ் பாசிபிள்ஸ், அதே கன்வெயன்ஸ், அதாவது அதே வெசல்லையே நீங்கள் போயிடலாம். ஒரே வெசல் இந்தியாவிலேருந்து இன்னொரு ஊருக்கு வருது,
பங்களாதேஷ், இந்தியா, நேபாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷ்லேருந்து இந்தியா வந்துட்டு இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு போகுது. அது அனதர் கன்வீனியன்ஸ்னா நம்ம இந்த வெசலுக்கு கூட எல்லா பொருளையும் அடுத்த வெசலுக்கு என்ன செய்வீங்க, டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் படிச்சுக்கிறீங்க பார்த்தீங்க, ஷிப் ஃப்ரம் யூஎஸ்ஏ கேரிஸ் ஏபிசிடி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வருது. அட் மும்பை ஏ அன்லோடட் இன் இந்தியா, பி சென்ட் டு சென்னை கோஸ்ட், சி டிரான்ஸ்போர்ட் டு ஷிப்மெண்ட், சி டிரான்ஸ்போர்ட் டு ஸ்ரீலங்கா ஷிப், அதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். டி கோஸ் டு நேபாள் த்ரோ இந்தியா, அது டிரான்சிட் குட்ஸ். ஷிப்பு ஃப்ரம் யூஎஸ்ஏ கேரிஸ் ஏபிசிடி அட் மும்பையில் வந்து ஏ வந்து அன்லோட் பண்ணிடலாம் இந்தியாவில், பி சென்ட் டு எங்கே போகுது, கோஸ்டல் குட்ஸாக போயிடுது. ஏன்னா பி சென்ட் சென்னை, மும்பை போர்ட் வந்து சென்னை போர்ட்டுக்கு போகணும், அது கோஸ்டல் குட்ஸாக மாறிடுது. சி டிரான்ஸ்போர்ட் டு ஸ்ரீலங்கா ஷிப்பு, அந்த சி வந்து ஷிப்பு இன்னொரு ஷிப்புக்கு நீங்கள் பண்ணுற டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டு. டி வந்து எங்கே போயிடுது, அப்படியே நேபாளுக்கு த்ரோ போகுது. அதே டி கோஸ் டு நேபாள் த்ரோ இந்தியா. அப்போ அது டிரான்சிட் குட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா goods liable at different rates. When articles in set to have different duties, situations, duty basis, based on quantity, quantity. அப்போ சிச்சுவேஷன் பார்க்கணும். when articles in set to have different varieties சொல்றாங்க. புரியுதுங்களா? இது கூட தேவையில்லை, நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா கிஃப்ட் பேக் கண்டெயின் சாக்லேட் 10%, பெர்ஃப்யூம் 20%. இஃப் இன்செப்பரபிள் செட்டு ஹையஸ்ட் ரேட்டு தான் நீங்கள் என்ன செய்வாங்க, எடுத்துக்குவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எது ஹையஸ்ட் ரேட்டோ அந்த ரேட் தான் நான் என்ன செய்வேன், யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரே இதில் கண்டெயின் ஆகிருக்கும் போது வேறு வழி இல்லை அப்படின்றது தான் நான் இதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்து வந்து அக்சசரிஸ் சேம் பார்ட்ஸ் at the same rate in main articles. For example, machinery duty வந்து 30%. Spare parts is imported for that machine is also called 30% அப்படின்றத நம்ம இதுக்கு புரிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு மார்க்கில் வரதுக்கு அதிக வாய்ப்புகள். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.